காலம் நகர ஆரம்பிக்கும் முன், நட்சத்திரங்கள் பிறக்கும் முன் இருப்பு ஒரே ஒன்றாக இருந்தது. அந்த ஒற்றை சிங்குலாரிட்டிக்குள் ஒரே ஒரு உணர்வு வாழ்ந்தது, பிரிவில்லாத முழுமையான சமநிலை. அதுதான் முதன்மை அஸ்ட்ரல். ஆனா எதிர்ப்பு இல்லாமல் சமநிலையை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அது இரண்டாக பிரிந்தது. அஸ்ட்ரேல் படைப்பின் ஒளி, நாக்டேரஸ் வெற்றிடத்தின் அமைதி. அவர்களின் மோதலே நிஜத்தையே உருவாக்கியது. அந்த மோதலில் இருந்து பிறந்தது நெருப்பு, நீர், நிலம், காற்று, உயிரை வழிநடத்தும் மூலத்தன்மைகள். எதிர்ப்பில்தான் ஒற்றுமை இருப்பதை உணர்ந்து அஸ்ட்ரல்கள் தங்கள் போரை முடித்து விண்வெளிக்கு பின் மறைந்தனர். ஒரு அஸ்ட்ரல் விதையை விட்டு சென்று பல காலங்கள் கழித்து ஒரு சாதாரண மனித உலகில் அந்த விதை ஒரு சாதாரண பையனாக விழித்தது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை, அவனுக்கு பெரிய சக்தி இல்லை, அவன் ஒரு மனிதன் மட்டுமே. மனிதர்கள் கடுமையான துன்பங்களை சந்தித்த போது சிலரிடம் மூல சக்திகள் விழித்தன. தன்மை பேரரசர்கள் எழுந்தனர். போர் உலகம் முழுவதும் பரவியது. கடல்கள் உயர்ந்தன, நகரங்கள் விழுந்தன, மனித இனம் அழிவின் விளிம்பை அடைந்தது. கடைசி நாளில் ஒரே உயிர் பிழைத்தவன் உலகத்தை அழிக்கும் அலைக்கு முன் நின்றான். காற்றின் பேரரசர் போர்க்களத்தை உறைய வைத்தார். காலமே நின்றுவிட்டது. நூற்றாண்டுகள் கடந்தன. நட்சத்திரங்களிலிருந்து வந்த பயணிகள் உறைந்திருந்த அவனை கண்டுபிடித்து மீண்டும் உயிர் கொடுத்தனர். தன் உலகமில்லாமல் போனதை அறிந்தவன் தியாகத்தை தேர்ந்தெடுத்தான். பாதுகாப்பு இல்லாமல் விண்வெளிக்குள் நடந்தான். உயிர் மங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கருந்துளை தோன்றியது. அதற்கு பின்னால் இருந்தது ஸ்பேஸ் உலகம். அங்கே அஸ்ட்ரேலும் நாக்டேரஸும் காத்திருந்தனர். அவர்கள் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்கள் அவனை அறிந்து கொண்டனர். ஏனெனில் அவன் அவர்களின் வாரிசு இல்லை, அவர்களின் ஆரம்ப வடிவம். மீண்டும் பிறந்தவன் காஸ்மிக் வாரிசு விழித்தான். மனித உருவில் சமநிலை. 3 அஸ்ட்ரல்கள் சேர்ந்து அழிவில்லாமல் முடிவற்ற போரை நிறுத்தினர். மனிதர்களை மோதலிலிருந்து விடுவிக்க மூல சக்திகள் மீண்டும் இயற்கைக்கு திரும்பின. இறுதியாக பூமி அமைதியை அடைந்தது. ஆனால் சிங்குலாரிட்டிக்கு அப்பால் படைப்பை விட பழமையான ஒன்று கவனித்துக் கொண்டிருந்தது. எதுவுமின்மை. இருப்பின் சோதனை இப்போதுதான் தொடங்கியது.